கிட்ட வந்து தமிழ் தங்கச்சி வந்து அக்காவை வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்களும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சேது வந்து அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் நகர்ந்து போயிடுறாரு. அவர் போயிட்டு நினச்சி பார்க்குறாரு, தமிழ் வந்து அதே மாதிரி ஒரு நாள் வந்து தமிழுக்கு ஒரு நாள் வந்து நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்போ வந்து யதார்த்தமாக வந்து இவங்க கேட்பாங்க, நமக்கு வந்து விவாகரத்து ஏதாவது மனஸ்தாபம்னால ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லி பார்ப்பாரு. ஆனால் கேட்க மாட்டாங்க தமிழ். அந்த நேரம் வந்து நீங்கள் சொல்லி ஆகணும்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க தமிழ். அதுக்கு வந்து சேது சொல்லுவார், இந்த வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு முறை தான் கல்யாணம், அது உன் கூட தான், உன் கழுத்தில் தாலி கட்டணும், அந்த கையால் வேறு யார் கழுத்துலையும் கழுத்தை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த பழைய விஷயங்கள்லாம் அவர் நினச்சி பார்க்குறாரு. இந்த பக்கம் வந்து போஸுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மா மட்டும் ஏதோ ஒன்று நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் வந்து அவங்க அக்கா வந்து போஸுக்கிட்ட, நானே உன் மேலே கண்ணு வச்சிட்டேன், அந்த எம்எல்ஏ வந்து உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கே உன் மேலே ஒரு பொறாமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு போஸும் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்ததான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து போஸோட அம்மா வந்து இந்த கல்யாணத்தில் ஏதாவது தடங்கள் வந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. போஸோட கல்யாணம் வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.